உச்சத்தை தொட்ட தங்க விலை. மீட்க முடியாத அடகு நகையை விற்பதற்கு இதுவே சரியான நேரம். இனியும் யோசிக்காதீங்க. உங்க தங்க நகைய அதிக விலைக்கு விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. இந்த கிறிஸ்துமஸ இன்னும் அழகாக்க காஞ்சிபுரம் SM சில்க்ஸில் 60% வரை சிறப்பு தள்ளுபடி. அருகில் உள்ள ஷோரூமை இப்பவே விசிட் பண்ணுங்க. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. விஜய்க்கு வந்த கூட்டம் பயங்கரமான கூட்டம், நல்ல கிரௌட். பிரியாணி கொடுத்து பணம் கொடுத்து வர கூட்டம் இல்லை, அது தானாக சேர்ந்த கூட்டம். ஒரு 10 நிமிஷம் பேசினா 12 நிமிஷம் பேசினா கூட ஒரு இம்பேக்ட் பண்ணிட்டார். ஆனால் அதில் ஒரு சின்ன ஒரு தப்பு பண்ண மாதிரி தோடுறது, தமிழ்நாடும் பாண்டிச்சேரியும் ஒன்றா இருக்கணுங்கிறார். என்ன அர்த்தத்தில் சொல்ல வந்தார் அப்படிங்கிற அந்த இடத்துல புரியும் எனக்கு. நானும் திருப்பி ரீவைண்ட் பண்ணி பார்த்தேன். பாண்டிச்சேரியில் போய் திமுகவை எதிர்க்க வேண்டிய வேலை கிடையாது உங்களுக்கு. தமிழ்நாட்டில் திமுக எதிர்க்கலாம். ஆமாம், தமிழ்நாட்டில் திமுக ஆளுங்கட்சி, அதை நீங்கள் எதிர்க்கிறீங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. பாண்டிச்சேரியில் திமுக ஆளுங்கட்சி கிடையாது. ரெண்டாவது, என்ஆர் காங்கிரஸை பாராட்டுவதன் வழியாக பாஜகவை இன்டைரக்டாக பாராட்டுறீங்களோன்னு ஒரு கேள்வி வருது இல்லை. விஜய் என்ன சொன்னாராம், காங்கிரஸ் பிரவீன் சக்கரவர்த்திட்ட நம்ம கூட்டு வச்சுட்டோன்னா என்ன பண்ணான்னா பாண்டிச்சேரியில் காங்கிரஸ் முதலமைச்சராக்குற வைத்திலிங்க நாராயணசாமி முதலமைச்சராக்குறேன், தமிழ்நாட்டில் என்ன முதலமைச்சராக்குங்க, கேரளாவில் காங்கிரஸ் முதலமைச்சராக்குறேன், ஆந்திராவில் காங்கிரஸ் முதலமைச்சராக்குறேன். என்னோட பவர் வந்து சவுத் இந்தியா முழுக்க. கேசி வேணுகோபால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இஸ் இன் ஃபேவர் ஆஃப் விஜய். அவங்களோட கால்குலேஷன் என்னென்னா, சப்போஸ் டிஎம்கேவோட போய் டிஎம்கே தோத்துதுன்னா காங்கிரஸும் தோற்றுரும். அந்த ரிஸ்க் எடுக்க வேண்டாம். விஜயோட போனால் 60 போட்டால் கூட 30 ஜெயிச்சா கூட 30 வந்துடும் அப்படின்ற கால்குலேஷனில் போகிறாங்க. திமுகவில் வந்து 25 சீட்டு கொடுத்தாங்கன்னா 18 எம்எல்ஏ சார். டிஎம்கே அடுத்த ஆட்சிக்கு வந்தால் நீங்கள் சொல்கிறது கரெக்ட். ஓகே, ஆன்டி இன்கம்பன்சி பிரகாரம் தமிழ்நாட்டில் அடுத்த டேர்ன் வந்து ஏடிஎம்கேவோட டேர்ன். இப்போ மோடி அமித்ஷாட்ட தமிழ்நாட்டை நம்பி கொடுத்துட்டார். அமித்ஷாக்கு என்னன்னா தமிழ்நாடு கைவிட்டு போயிடுமோன்ற பயம் வந்துட்டு. இவ கேட்டால் நான் மோடி கேட்டான், இன்னும் முடியலையா தமிழ்நாட்டில் கூட்டணி பேச்சுவார்த்தைன்ற அந்த இன்னுங்கிறதுல அவ்வளோ அர்த்தம் இருக்குது. பக்கத்துல இருந்து கேட்டீங்களான்னு கேட்கக்கூடாது. இது டெல்லியிலேருந்து கிடைச்ச தகவல். அமித்ஷா மான பிரச்சனையாக எடுத்துக்கினார். ஓகே, என்டிஏல யார் யார் இருக்க வாய்ப்பு? ஒன்றுபட்ட பிஎம்கே, தேமுதிக, ஓபிஎஸ், டிடிவி. எப்படி சார் வருவாங்க? என்னன்னா எடப்பாடியிடம் என்ன சொல்லப்பட்டதா, எங்களுக்கு வருகிற இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் பிரகாரம் இப்போ இருக்கிற அதிமுக பாஜக கூட்டணி திமுகவை ஜெயிப்பது கஷ்டம். ஓபிஎஸ் தான் திருப்பி ஏடிஎம்கேல ரீஜாயின் பண்ணுறாரு. ஆனால் ஒன்று சொல்லிட்டாராம் எடப்பாடி, ஓபிஎஸ் ஒன்றா நாங்கள் ட்ரை பண்ணுறோம், நீங்கள் டிடிவி தினகரன், சசிகலா, செங்கோட்டையன் நீங்களாம் கொண்டு வாங்கன்னா எங்களால் முடியாது. ஓபிஎஸ்ட்டு கூட ஒரு அரேஞ்ச்மெண்ட், முதல்ல மன்னிப்பு கேட்கணும், ரெண்டாவது எந்த பதவியும் எதிர்பார்க்கக்கூடாது, சரி, மூணாவது நீங்கள் வந்து கட்சியில் ஒரு தொண்டராக இருக்கணும். உங்கள் ஆளுகளுக்குன்னா ஒரு 5 பேருக்கு 10 பேருக்கு சீட்டு கொடுக்குறோம், நீங்கள் முதலமைச்சர் கேண்டிடேட் கிட்டே வரக்கூடாது. இதுக்கு ஓபிஎஸ் தயாராக இருக்கான்னு கேட்டிங்கன்னா தயாராக இருக்கார். டிடிவி வந்து டிஎம்கே பக்கம் போவாரான்னு யாராவது கேட்டாங்கன்னா கண்டிப்பாக அது வாய்ப்பே கிடையாது. ஓபிஎஸ் சொன்னால் டிஎம்கே பக்கம் போகலாமே தவிர டிடிவி டிஎம்கே பக்கம் போகிறது போக மாட்டார். அது அவர் பிளட்ல இல்லை. ஆனால் விஜய் மேலே ஒரு கண்ணு வச்சிருக்காரு. ஆதனையர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு பிரகாஷம் சுவாமி அவர்கள் இருந்துள்ளார். வணக்கம் சுவாமி சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன், தேங்க்யூ சார். தமிழ்நாடு அரசியல் களம் பரபரப்பாக இருக்குது. நான் வந்து விஜய் கிட்ட இருந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். விஜய் அவர்கள் பாண்டிச்சேரியில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை கூட்டி மக்கள் மத்தியில் பேசியிருக்காரு. ஒரு 11 நிமிஷம் தான் பேசியிருக்காரு. எம்ஜிஆர் கோட் பண்ணி பேசியிருக்காரு. தமிழ்நாட்டில் வந்து அதிமுக கட்சி ஆரம்பித்து தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிப்பதற்கு முன்பாக பாண்டிச்சேரியில் ஆட்சியை பிடிச்சிட்டாங்க, அதே மாதிரி நாமளும் வருவோம் அப்படிங்கிற டோனில் பேசியிருக்காரு. பாண்டிச்சேரி அரசியலை பற்றி பேசணும். என்ஆர் காங்கிரஸ் அங்கே பாஜக கூட்டணி, என்ஆர் காங்கிரஸை பாராட்டுறாரு, அதே சமயம் பாஜக எதிர்க்கிறாரு. அங்கே பாண்டிச்சேரியில் திமுகவுக்கு எனக்கு ஒன்றும் பெரிய ரோல் இருக்கிற மாதிரி தெரியல. பாண்டிச்சேரியில் போய் திமுகவை நம்பாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இல்லை ஸ்கிரிப்டை தப்பாக எழுதி கொடுத்துட்டாங்களா? எதுக்கு பாண்டிச்சேரியில் போய் திமுக விஜய் எதிர்க்கணும்? விஜயுடைய பேச்சு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? முதல்ல வந்து விஜய்க்கு வந்த கூட்டம் பயங்கரமான கூட்டம், நல்ல கிரௌட். அது வந்து விஜயோட எதிர்ப்பாளர்களே ஒத்துக்கொள்ளும்படியான அளவுக்கு கூட்டம், விஜய்க்கு கூட்டம் வருது. அது தானாக சேர்ந்த கூட்டம், சேர்க்கப்பட்ட கூட்டம் இல்லை. பிரியாணி கொடுத்து பணம் கொடுத்து வர கூட்டம் இல்லை. விஜய் பார்க்கறதுக்கு வர கூட்டம். அது அவர் நடிகராகவும் பார்க்கலாம், அரசியல் தலைவராகவும் பார்க்கலாம். எப்படி அவரை பார்க்க போகிறாங்கிறது இப்போ தெரியாது.
தேர்தலுக்கு பிறகு தான் தெரியும். ஆனால் அவரை பார்க்க ஜனங்க கூடுறாங்க. அந்த க்ரௌடு வந்து பாண்டிச்சேரியில் ஒரு நல்ல ஒரு கணிசமான முறையில் அவர் 10 நிமிஷம் பேசினா 12 நிமிஷம் பேசினா கூட ஒரு இம்பேக்ட் பண்ணிட்டார். ஆனால் அதில் ஒரு சின்ன ஒரு தப்பு பண்ண மாதிரி சொல்கிறது, தமிழ்நாடும் பாண்டிச்சேரியும் ஒன்றா இருக்கணுங்கிறார். என்ன அர்த்தத்தில் சொல்ல வந்தார் அப்படிங்கிற அந்த இடத்துல புரியும் எனக்கு. நானும் திருப்பி ரீமைண்ட் பண்ணி பார்த்தேன். நம்ம எல்லாம் ஒன்று அப்படிங்கிறார். தமிழர்கள் பாண்டிச்சேரியில் இருக்காங்கன்றது அவர் சொல்கிறாரா, தமிழ்நாடு பாண்டிச்சேரியும் ஒன்றானுன்னு சொல்கிறாரா? தமிழர்கள் இங்கே உள்ளவங்களும் அங்கே உள்ளவங்களும் ஒரே மைண்ட் செட்டில் இருக்கிறவங்க தான் தமிழர்கள் அப்படிங்கிற டோனில் ஒரு பேசியிருக்காரு. அங்கே திமுக ஆட்சி இல்லையே உங்களுக்கு. அங்கே எந்த ஆட்சியை நீங்கள் எதிர்க்கிறீங்க? என்ஆர் காங்கிரஸையும் ஒரு மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்பில் வச்சுருக்கீங்க. அங்கே திமுக பவரில் இல்லை, காங்கிரஸ் பவரில் இல்லை, பாஜக கூட்டணியில் இருக்குது. அந்த பாண்டிச்சேரியில் எதை நீங்கள் எதிர்க்கிறீங்க அப்படின்ற சொன்னால் தானே உங்களுக்கு ஜனங்க மத்தியில். பாண்டிச்சேரியில் போய் திமுகவை எதிர்க்க வேண்டிய வேலை கிடையாது உங்களுக்கு. ஏன்னா பாண்டிச்சேரியில் திமுக பெருசாக கிடையாது. இல்லை, பாண்டிச்சேரியில் போய் திமுக எதிர்க்க வேண்டாம், தமிழ்நாட்டில் திமுக எதிர்க்கலாம். ஆமாம், தமிழ்நாட்டில் திமுக ஆளுங்கட்சி, அதை நீங்கள் எதிர்க்கிறீங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது, ஒரு ரீசன். பாண்டிச்சேரியில் திமுக ஆளுங்கட்சி கிடையாது. ஆமாம், அவர் எதிர்கட்சியாக தான் இருக்குது. ஒன் ஆஃப் தி எதிர்கட்சியில் ஆமாம், காங்கிரஸ் மாதிரி அதுவும் திமுக எதிர்கட்சி. பாண்டிச்சேரியில் நீங்கள் எதில் முதல்ல எதுக்கு கூட்டம் போட்டீங்க? ஒன்றாவது. ரெண்டாவது, யாரை எதிர்த்து பாண்டிச்சேரியில் கூட்டம் போட்டீங்க? இப்போது கள்ளக்குறிச்சியிலையோ திருச்சியிலையோ கரூர்லையோ மதுரையிலையோ நீங்கள் என்ன கூட்டம் போட்டால் கூட எல்லாமே ஒரு கொடையின் கீழே வரும். திமுக எதிர்ப்புன்ற கொடையில் வரும். ஏன்னா தமிழ்நாடு முழுக்க திமுக ஆட்சி தான் இருக்குது. பாண்டிச்சேரியில் எதுக்கு நீங்கள் கிரவுடு போட்டீங்க? என்னத்தினால பண்ணாங்க? அது புரியல. ரெண்டாவது, என்ஆர் காங்கிரஸை பாராட்டுவதன் வழியாக பாஜகவை இன்டைரக்டாக பாராட்டுறீங்களோன்னு ஒரு கேள்வி வருது இல்லை? பாஜக அவங்க எதிர்க்கிறாரு. அப்போ அது வேடிக்கை, அது முரண். ஏன்னா அங்கே என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி சார். அங்கே என்னன்னா அங்கே உள்துறை அமைச்சர் வந்து நமச்சிவாயம் அவர்கிட்ட தான் வந்து போலீஸ் இருக்கு. போலீஸை பாராட்டுறாரு, என்ஆர் காங்கிரஸை பாராட்டுறாரு, ஆனால் பாஜக எதிர்க்கிறாரு. அங்கே தமிழ்நாடு மாதிரி உள்துறை வந்து சிஎம் கிட்ட கிடையாது. அங்கே உள்துறை அமைச்சர் வந்து நமச்சிவாயம், ஒரு பாஜக நமச்சிவாயம் பாஜக. நீங்கள் பாஜக அமைச்சரை பாராட்டுறீங்க, பாஜகவை திட்டுறீங்க. நமச்சிவாயத்தை பாராட்டுறீங்க, பாண்டிச்சேரி பாஜகவை திட்டுறீங்க. நமச்சிவாயத்தை கூட பாராட்டல, சிஎம் தான் பாராட்டுறாரு. சிஎம் பாராட்டுறாரு. நமச்சிவாயத்தை பற்றி ஒரு வார்த்தை கமெண்ட் பண்ணல. அவர் கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட்டு கிளியராக இல்லையோன்னு தோன்றுறது. ஓகே, அவருக்கு இப்போ செங்கோட்டையன்லாம் கூட இருந்தாங்கன்னா பெரிய சக்தி, அது இல்லைன்னு சொல்ல முடியாது. அவருக்கு எடுத்து சொல்லணும், பாண்டிச்சேரி அரசியல் வேறு, தமிழ்நாட்டு அரசியல் வேறு. பாண்டிச்சேரிலாம் அதோட அரசியலே வேறு. தென்னிந்தியாவில் எல்லா இடத்துல காங்கிரஸ் தோத்தா கூட பாண்டிச்சேரியில் காங்கிரஸ் இருக்கும். குபேர், MOH ஃபரூக், சண்முகம் போன்றவர்கள் வளர்த்த காங்கிரஸ் அது. நாராயணசாமி, MOH ஃபரூக், வைத்திலிங்கம்லாம் அவர்லாம் வந்து வைத்திலிங்கம் அப்பாவே பெரிய காங்கிரஸ் தலைவர். இவங்கெல்லாம் தமிழ்நாட்டை விட காங்கிரஸ் அதிகமாக வளர்க்கப்பட்ட ஒரு மாகாணம், ஒரு யூனியன் டெரிட்டரினா பாண்டிச்சேரி ஒன்று. குபேர்னு ஒருத்தர் இருந்தார், அவர்லாம் வந்து லீடிங் ஃபிகர். பாண்டிச்சேரி வளர்த்து எடுத்ததில் அவங்க. ஸோ பாண்டிச்சேரி வந்து காங்கிரஸ் மண். என்ஆர் காங்கிரஸ் இருந்தாலும் சரி, வைத்திலிங் காங்கிரஸ் இருந்தாலும் சரி, நாராயணசாமி காங்கிரஸ் இருந்தாலும் சரி, காமராஜ் காங்கிரஸ், இந்திரா காந்தி காங்கிரஸ் இருந்தாலும் சரி, பாண்டிச்சேரி காங்கிரஸ் மண். எப்பாவது ஒரு வாட்டி தான் திமுக அதிமுக ஆட்சிக்கு வரும், ரொம்ப ரேராக தான் வரும். ஏன்னா மாற்றி இவங்களுக்குள்ளே வந்துப்பாங்க. அப்படிப்பட்ட பாண்டிச்சேரியில் யாரை எதிர்க்கிறதுக்கு விஜய் அங்கே போகிறார்? அவர் ஷோ ஆஃப் ஸ்ட்ரென்த்தை காட்டணுன்னா, இப்போது அரசியலுங்கிறது ஒரு எதிர்ப்பில் தாங்க வர முடியும், ஆளுமையில் வர முடியாது. என்னோட பலத்தை காட்டுறேன்னு போய் நின்னீங்கன்னா யாரும் மதிக்க மாட்டாங்க. யாரை திட்டுறீங்கன்னு பார்ப்போம், யாருக்கு எதிரின்னு பார்ப்போம். பாண்டிச்சேரியில் விஜய் கும்பலை கூட்டினார், க்ரௌடை கூட்டினார், நல்லா பேசினார், அப்புறம் ஓரளவுக்கு பேசினார். இது நடுவில் இன்னொரு முக்கியமான, இப்போ காரில் வரும்போது என்னோடய நண்பர் கூப்பிட்டு பேசினார். சார், விஜய் போகிற ட்ராக் வந்து அதிமுகவுக்கு பாதிப்பு ஏற்படுத்துனார். எப்படி? அதான் இது என்னங்க புது கதை பண்ணுறீங்க, இத்தனை நாளாக திமுகவுக்கு பாதிப்பு நீங்கள். சார், எம்ஜிஆர் கையில் எடுத்துட்டார் சார். அவர் எம்ஜிஆர் கையில் எடுத்திங்கன்னா அதிமுக ஓட்டில் இந்த பக்கம் வந்துடும். அப்போ அவர் டிஎம்கேவோட பி டீம்னு ப்ரூவ் ஆகிடுது. நான் சொன்னேன், இதுக்கு அளவே இல்லை, நீங்கள் உங்களோட யோசனைக்கு இல்லை, எண்ணங்களுக்கு அளவே இல்லை. ஒன்று டிஎம்கே பி டீம்ன்றீங்க, அடுத்து ஏடிஎம்கே பி டீம்ன்றீங்க, எல்லா பி டீம்னா அப்போ எதோட சி டீம்? பிஜேபியோட சி டீமான்னு கேட்டேன். அவர் ரீசன் என்ன சொல்கிறாரு, எம்ஜிஆர் வாக்கு வங்கி பிரிப்பதற்காகவே
உள்ளே வந்திருக்கார் விஜய். ஓகே. அது முதல்ல எடுத்தோடனே அந்த மாதிரி பண்ணால் வேலைக்காக. ஏன்னா நீங்கள் வந்து எம்ஜிஆரையோ அதிமுகவையோ பிரிக்க முடியாது. எதிர்த்து தமிழ்நாட்டில் அரசியல் பண்ண முடியும். ஏன்னா ஆளுங்கட்சி இல்லை. உங்களுக்கு அந்த பெப்பு வேணும், அந்த பிக்கப் வேணும், வண்டி ஸ்டார்ட் ஆகிற மாதிரி. அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு திமுக வைத்தனால திட்டிட்டு இனிமே அவர் வந்து அதிமுகவை வாக்குகளை வாங்குவதற்கு முயற்சி எடுப்பார். ஓகே சார். அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பாஜக எதிர்க்கிறாரு, என்ஆர் காங்கிரஸை விஜய் வந்து ஆதரிக்கிறாரு. குறிப்பா பாஜகவுக்கும் என்ஆர் காங்கிரஸுக்கும் ஒரு முரண் தான் போய்கிட்டு இருக்கு. அதாவது இப்போ வந்து ஒரு அமைச்சரை போட்டிருக்காங்க, அவருக்கு வந்து போர்ட்ஃபோலியோவே கொடுக்காம வச்சுருக்காங்க. அங்கே வந்து ரங்கசாமி அவர்களுக்கும் பாஜகவுக்கும் ஒரு சின்ன கிளாஷ் இருந்துக்கிட்டே இருக்குது. நமச்சிவாயம் எப்படியாவது நாம் வந்து சிஎம் ஆகணும்னு ட்ரை பண்ணுறாரு. இப்படி இருக்கக்கூடிய சூழலில் பாண்டிச்சேரி வந்து ரொம்ப 30 தொகுதி தான் இருக்குது. ஒரு தொகுதிக்கு 45,000 ஓட்டு தான். ஒரு 15 நாளில் வந்து 2 தடவை போய் 45,000 பேரை வந்து பார்த்துடலாம். அந்தளவுக்கு ரொம்ப சின்ன தொகுதிகள் தான். ஒரு எலெக்ஷனுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே விஜய் காங்கிரஸ் கூட்டணி அமைய வாய்ப்பு இருக்கா? விஜய் என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி அமைய வாய்ப்பு இருக்கா? அப்படி அமைந்தால் என்ஆர் காங்கிரஸ் வந்து முதல்வர் ஆகிட்டு விஜய்க்கு வந்து ஒரு துணை முதல்வர் கொடுக்கலாம் இல்லையா பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும்? நான் என்ன கேள்விப்பட்டேன், ரங்கசாமியோட டேர்ம் முடிஞ்சு போச்சு 5 வருஷம். திருப்பி அவர் விஜயோட சேர்ந்தாலும் பாஜகவோட சேர்ந்தாலும் கம்யூனிஸ்டோட சேர்ந்தாலும் அவர் ஜெயிக்கிறது கஷ்டம். ஏன் சார் அப்படி சொல்கிறீங்க? ஏன்னா ஆன்டி இன்கம்பன்சி வேவ். அவர் எந்த காரியமும் பண்ணல. டூரிசம் டெவலப் பண்ணுறேன்னு சொன்னார், டூரிசம் டெவலப் பண்ணல. போர்ட்டை டெவலப் பண்ணல. ஏர்போர்ட்டு 2 பிளேன் ஒரு நாளைக்கு வருது, அதுக்கு மேலே வரமாட்டேங்குது. 5 பிளேன் 10 பிளேன் வரும்னு சொன்னார். சென்னையிலேருந்து பாண்டிச்சேரி பிளேன் கிடையாது, அது ட்ரிச்சிலேருந்து பாண்டிச்சேரி பிளேன் இருக்குது. இப்போ வேடிக்கை. ஸோ டூரிசம் பாண்டிச்சேரியே டூரிசம் இண்டஸ்ட்ரி. அங்கே போய் நீங்கள் வந்து ஃபேக்ட்ரி, மிஷினரி, டூல்ஸு அதெல்லாம் ஃபவுண்ட்ரி இதெல்லாம் போட முடியாது. டூரிசம் ரிலேட்டட் ஆக்டிவிட்டி மட்டும்தான் அங்கே பண்ண முடியும். பாண்டிச்சேரி அங்கே வந்து சுற்றுலா பயணிகளுக்கு மட்டும்தான். சுற்றுலா பயணிகளுக்கு எந்த ஒரு நடவடிக்கையும் பண்ண மாதிரி தெரியலையே அவர். ஸோ ஆன்டி இன்கம்பன்சி பிரகாரம் 5 ஆண்டு காலம் ரங்கசாமினா அடுத்த 5 ஆண்டு காலம் காங்கிரஸ் தான் வரணும். ஸோ இவர் விஜய் என்ன சொன்னாராம், காங்கிரஸ் பிரவீன் சக்கரவர்த்திகிட்ட நம்ம கூட்டு வச்சுட்டோன்னா என்ன பண்ணான்னா பாண்டிச்சேரியில் காங்கிரஸ் முதலமைச்சராக்குறேன், வைத்தியலிங்கத்தையும் நாராயணசாமி முதலமைச்சராக்குறேன். தமிழ்நாட்டில் ஏன்னா முதலமைச்சராக்குங்க, கேரளாவில் காங்கிரஸ் முதலமைச்சராக்குறேன், ஆந்திராவில் காங்கிரஸ் முதலமைச்சராக்குறேன். என்னோட பவர் வந்து சவுத் இந்தியா முழுக்க. பிரியங்கா காந்தியிடம் சொல்லப்பட்டதான். பிரியங்கா சொன்னாங்களாம், நார்த் இந்தியாவில் காங்கிரஸ் அடியோடு போச்சு, ஒன்றுமே எங்கேயுமே சுவடை காணும். தென்னிந்தியாவிலேயாவது காங்கிரஸ் வளர்கிறதுக்கு விஜய் உதவினார்னா ஒய் நாட் அப்படின்ற கேள்வி கேட்டிருக்காங்க. ஏன்னா அவங்க கேரளா இன்ஃப்ளூயன்ஸ். பிரியங்கா காந்தி இஸ் எம்பி ஃப்ரம் வயநாடு. அங்கே இருக்கிற காங்கிரஸ்காரங்கள்லாம் அம்மா அடுத்த வாட்டி நம்ம காங்கிரஸ் வந்து ஆட்சி அமைக்கணும்னா விஜய் தயவு இருந்தால் தான் முடியும். ஏன்னா இங்கே ஒரே சண்டை கேஎஸ் வேணுகோபாலுக்கு சண்டை, கேசி வேணுகோபால் சண்டை, சசி தரூர் சண்டை, அவங்க உள்ளுகளை ஒரே ஒடிக்கால் ரமேஷ் சென்னித்தலாக்கு இவங்களுக்கு ஒத்துக்கலை. அங்கே குழப்பமான சூழ்நிலை உதவுது. எப்படி கம்யூனிஸ்ட் 10 வருஷம் இருந்தாச்சு, 15 வருஷம் இருக்க போகிறது கண்டிப்பாக இல்லை. ஆனால் காங்கிரஸ் கம்ஃபர்டபுளாக வருமானா கம்ஃபர்டபுளாக வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் குறைவாக இருக்குது. அது காங்கிரஸ்காரனே உணர்றாங்க. உணர்ந்து பிரியங்காட்ட போய் கேசி வேணுகோபால்கிட்ட போய் சொல்லியிருக்காங்களாம், விஜயை உள்ளே கொண்டு வந்தீங்கன்னா நமக்கு 40-50 சீட்டில் கேரளாவில் ஜெயிக்க முடியும். கேசி வேணுகோபால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இஸ் இன் ஃபேவர் ஆஃப் விஜய். ஓகே. அவர் டிஎம்கே வந்து இப்போ பெருசாக கண்டுக்கல. கார்கே வேணால் டிஎம்கே இருக்கலாம், அதை பற்றி நமக்கு தெரியாது. வேணுகோபால் சொன்னால் டிஎம்கேவோட போயாச்சு, 10 வருஷம் இருந்தாச்சு. விஜயோட இருந்துப்பா அவங்களோட கால்குலேஷன் என்னென்னா, சப்போஸ் டிஎம்கேவோட போய் டிஎம்கே தோற்றுதுன்னா காங்கிரஸும் தோற்றுரும் கண்டிப்பாக. இதை ஒரு கூட்டணி கட்சினால டிஎம்கே மட்டும் தோற்று காங்கிரஸ் 40-30 சீட் ஜெயிக்கும்னு எதிர்பார்க்கறது கஷ்டம். அந்த ரிஸ்க் எடுக்க வேண்டாம். விஜயோட போனால் 50-60 போட்டால் கூட 30 ஜெயிச்சா கூட 30 வந்துடும் சார் அப்படின்ற கால்குலேஷனில் போகிறாங்க. திமுகவில் வந்து 25 சீட்டு கொடுத்தாங்கன்னா 18 எம்எல்ஏ சார், 30 சீட்டு கொடுத்தாங்கன்னா 25 எம்எல்ஏ சார். டிஎம்கே அடுத்த ஆட்சிக்கு வந்தால் நீங்கள் சொல்கிறது கரெக்ட். ஓகே. ஆன்டி இன்கம்பன்சி பிரகாரம் தமிழ்நாட்டில் எக்ஸப்ட் எம்ஜிஆர் ஜெயலலிதா தவிர யாருமே 5 ஆண்டுகளுக்கு பிறகு ஆட்சியை தொடரலை. ஓகே. ஆனாலும் மாற்றி தான் வருது. டிஎம்கே அப்படி பார்த்தீங்கன்னா அடுத்த டேர்ன் வந்து ஏடிஎம்கேவோட டேர்ன். சார் அப்படின்னா கூட்டணி பலமாக இருக்கணும்ல. திமுக கூட்டணி பலமாக இருக்குது, என்டிஏ கூட்டணியில் பாஜகவும் அதிமுகவும் மட்டும்தான் இருக்காங்க. அங்கே வந்து எந்த ஒரு புதிய கட்சிகளும் வந்த மாதிரி தெரியல. விஜய் கிட்ட எந்த ஒரு புதிய கட்சிகளும் வந்த மாதிரி தெரியல. இப்போ வரைக்கும் கூட்டணி பலத்தில் தானே திமுக வந்து முந்திர மாதிரியான ஒரு பெர்செப்ஷன் நமக்கு தெரியுது. அதுதானே 14th வராராமே, அமித்ஷா வராரு சென்னையில் வந்து 2 நாளைக்கு உட்காந்துட்டு டேரா போட்டுட்டு எல்லாரையும் உள்ளே சேர்த்து
பிரேமலதா விஜயகாந்த், அன்புமணி, ராமதாஸ் எல்லாரையும் பார்த்து கூட்டணி பலப்படும். நீங்கள் கூட்டணிங்கிறது எதுலேயும் சேராத கட்சிகள்னு பார்த்தீங்கன்னா 4 கூட கிடையாது. பாமக, தேமுதிக, புதிய தமிழகம், இந்த மாதிரி 3-4 தான். அதுக்கு மேலே மீதி எல்லாம் ஃபிக்ஸ் ஆகிடுது. ஆமாம், நீங்கள் சொல்ல மாதிரி காங்கிரஸ் கூட்டணியில் எல்லாம் போயிடுத்து, திமுக கூட்டணியில் எல்லாம் போயாச்சு, என்டிஏலையும் ஏடிஎம்கே வந்தாச்சு. நீங்கள் மீதி எந்த அணியிலும் சேராத கட்சிகள் ஒரு 3-4 கட்சி தான் இருக்குது. பாமக இப்போ 2 இருக்கே. பாமக 2 இருக்குது. ஸோ இது இனிமேல் சேர்க்கறதுங்கிறது முடியாத காரியம். ஏன்னா போலீஸ் கம்ப்ளைண்ட் வரைக்கும் போயிட்டு ஒரு பெரிய லெவலில் போயிட்டு நீங்கள் வந்து சிட்டி சிவில் கோர்ட்டில் போய் முறையிட்டுக்கோங்க, ஹைகோர்ட் சொல்லியாச்சு. ஆனால் இப்போ இன்னி தேதி பிரகாரம் சின்னம் வந்து சின்னமும் கட்சியும் அன்புமணி கிட்ட தான் இருக்குது. ஃப்ரீஸ் ஆகலை, சின்னம் ஃப்ரீஸ் ஆகலை. ஸோ பாமக யாருன்னு கேட்டிங்கன்னா அன்புமணியை தான் கை காட்ட முடியும். பாமக அன்புமணியை வந்து என்டிஏ பக்கம் அமித்ஷா எடுத்துக்கினார்னா, ராமதாஸ் சின்னம் இல்லாமல் கட்சி இல்லாமல் திமுக கூட்டணியில் போய் என்ன லாபம்னு திமுக யோசிக்கும். திமுக ஒன்று அப்படியே வாரி வழங்குற வள்ளல் இல்லை. 2 சீட்டு கொடுத்தா கூட அந்த 2 சீட்டில் நமக்கு என்ன லாபம்னு பார்த்துட்டு தான் கொடுக்கும். அது தப்பு கிடையாது. எல்லா அரசியல் தலைவர்களும் பண்ணுறதா ஸ்டாலின் பண்ணுவார். ராமதாஸுக்கு ஒரு 4 சீட் கொடுக்குறோன்னா என்ன லாபம், கட்சியில் சிம்பிள் இல்லை, எதுக்குப்பா அவர் எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டார் வச்சுங்க, அந்த கதவு அடைக்கப்படும், க்ளோஸ்டு. இந்த பக்கம் என்டிஏவும் போக முடியாது, ஏன்னா பையன் போயிட்டான். அரசியலில் அனாதை ஆகிடுவீங்க. அதுதான் வந்து அமித்ஷா சொல்கிறான்னா, தயவு செய்து அந்த தப்பை பண்ணாதீங்க, நீங்கள் எல்லாம் ஒன்றா இருங்க, சண்டே அப்புறம் பார்த்துக்கலாம், ஒன்றா என்டிஏக்குள்ளே வாங்க, அப்பா பையன் ஒன்றா வாங்க அப்படின்னு சொல்கிறது தான் 14th வரார். ஓகே, இந்த வாட்டி பிரேமலதா விஜயகாந்துக்கு ஒன்றுமே வேண்டாமா, ராஜ்யசபா எம்பி மட்டும். அவங்க ஒரே கனவு, கட்சி நடத்துகிறோமோ இல்லையோ சுதீஷை ராஜ்யசபா எம்பியாக்கி உட்கார வச்சுட்டு நான் பார்க்கணும் அப்படிங்கிறது அவங்க ஆசை. ஓகே, அதனால் சுதீஷ் ராஜ்யசபா எம்பி கொடுக்க அமித்ஷா ஓகே பண்ணிட்டாராம். எங்கேனா ஏதாவது ஒரு ஸ்டேட்லேருந்து பண்ணுறேங்க, நீங்கள் வாங்க, அதுக்கு போய் பெருசாக போய் அலட்டிக்காதீங்க. ஏன்னா அவங்களுக்கு வேறு எந்த டிமாண்டுமே கிடையாது. தமிழ்நாட்டில் இருந்து வேறு எந்த ஒரு பாஜக பிரமுகர்களுக்குமே வந்து +1 ராஜ்யசபா சீட் கொடுத்த அளவுக்கு பார்க்கல. எல்முருகனுக்கு மட்டும்தான் அப்படி கொடுத்துருக்காங்களே தவிர, கூட்டணி கட்சி தேமுதிக அவங்களுக்கு வந்து 1% கூட ஓட்டு கிடையாது. அவங்களுக்காக +1 பாஜக கொடுப்பாங்களா? ஏன்னா திருநாவுக்கரசருக்கு கொடுத்தாங்க அந்த காலத்தில், கொடுத்து மத்திய அமைச்சர் ஆக்குறாங்க. திருநாவுக்கரசருடைய ஸ்டேச்சர் வேற, அவர் வந்து எம்ஜிஆருடைய வளர்ப்பு, அதனால வந்து பாஜக அவரை கொடுத்த அழகு பார்த்தாங்க. பிரேமலதா கிட்ட என்ன பவர் இருக்கு? இல்லைன்னா தேமுதிக டிஎம்கேட்ட போயிடுவேன், அந்த கவலை அவங்களுக்கு. ஓ ஓகே, டிஎம்கேட்ட போகிறத தடுக்கணும். டிஎம்கேல போய் 2 சீட்டு 3 சீட்டு ஜெயிக்கிறாங்களோ ஜெயிக்கல, அது வேற விஷயம். ஓகே, அவங்களுக்கு +1, அவங்களுக்கு டிஎம்கேக்குள்ளே போகிறது கஷ்டம் இல்லை. ஒரு ராஜ்யசபா சீட் கொடுக்குறது என்ன ஆகிட போகிறது? அப்போ நீங்கள் அடுத்த கேள்வி கேட்கலாம், அப்படின்னா சரத்குமார், அண்ணாமலை, ராஜா, ராஜா இவங்க யாருக்குமே கொடுக்கலையே, எல்ஜி கொடுத்தீங்க, அப்புறம் யாருக்குமே கொடுக்கலையே, முருகனை தவிர தமிழ்நாட்டில் இந்த ராஜ்யசபா யாருக்குமே கொடுக்கல, சிபிஆரை கவர்னர் ஆக்கிட்டீங்க, யாருக்குமே கொடுக்கலையே கேள்வி வரும். சுதீஷ்க்கு கொடுத்து முருகன், சுதீஷுக்கு கொடுத்து ராஜாக்கோ வேறு யாருக்கோ தமிழிசைக்கோ பொன்னாருக்கோ கொடுக்கலன்னா உள்ள கட்சி உள்ள ஒரு பிரச்சனை. இந்த அண்ணாமலை செட்டியார் ஒருத்தர் பெங்களூர்ல போயிட்டு ராஜ்யசபா எம்பி ஆனார், அந்த கதை. எம்ஏஎம் மட்டும் இல்லை, விஜய் மல்லையா எம்பி ஆனார், ராஜ்யசபா எம்பி ஆனார். ஆமாம், கர்நாடகாவில் அத்தனை பேர் தேவகவுடாட்ட காசை கொடுத்து எம்ஏஎம்லேருந்து விஜய் மல்லையாலேருந்து அவர் தேவகவுடா ராஜ்யசபா சீட்டை வித்தார். சிம்பிள், வேறு எந்த அர்த்தமும் கிடையாது. அப்போ அந்த காலத்தில் 50 லட்சம் 20 லட்சம் 30 லட்சம் கொடுத்து வித்தார். அவங்க 6 வருஷம் எம்பியாக இருந்துட்டு போயிட்டாங்க, அதுதான் முடிஞ்சு போய். ஓகே, அந்த மாதிரி எம்ஏஎம் கதையாக தான் இப்போ வந்து சுதீஷ் போய் முடியும் போல. சுதீஷ் வந்து எம்ஏஎம் வந்து பணம் கொடுத்து போனார், இவர் ரெக்கமெண்டேஷனில் போகிறார். ஓகே, ஸோ அது ஒரு சீட் ஒத்துக்கினாங்க. அன்புமணிக்கு வந்து ராஜ்யசபா கேட்குறாரு, அவருக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா அன்புமணி இஸ் யூனியன் மினிஸ்டர் மெட்டீரியல். அவர் என்னதான் அவர் மேலே புகார்லாம் இருந்தால் கூட யார் மேலே தான் புகார் இல்லை. ஸோ அந்த மாதிரி அதுவும் கூட்டணிக்காக 2 ராஜ்யசபா கொடுப்பாங்களா சார் பாஜக? தமிழ்நாடு ஸ்டேட் ஆஸ்பிரேஷனுக்காக நேஷனல் லெவலில் 2 ராஜ்யசபா சீட் கொடுப்பாங்களா? இல்லை, ஏன்னா அமித்ஷாக்கு என்னன்னா தமிழ்நாடு கைவிட்டு போயிடுமோன்ற பயம் வந்துட்டு. ஓ ஓ ஓ ஓ தமிழ்நாடு தன் இப்போது மோடி அமித்ஷாட்ட தமிழ்நாட்டை நம்பி கொடுத்துட்டார். ஓகே, நீ தமிழ்நாட்டை ஹேண்டில் பண்ணி கொடுத்துட்டார். அமித்ஷாவுக்கு மான பிரச்சனை. ஓகே, இவ கேட்டால் மோடி கேட்டால் இன்னும் முடியலையா தமிழ்நாட்டில் கூட்டணி பேச்சுவார்த்தைன்ற அந்த இன்னுங்கிறதுல அவ்வளோ அர்த்தம் இருக்குது. அமித்ஷா வந்து அமித்ஷாட்ட மோடி கேட்டாராம், நீங்கள் பக்கத்துலேருந்து கேட்டிங்களான்னு கேட்கக்கூடாது, இது டெல்லியிலேருந்து கிடைச்ச தகவல். அமித்ஷா இன்னும் முடியலையான்னு கேட்டாராம். அமித்ஷா மான பிரச்சனையாக எடுத்துக்கினார்.
சொன்னால் தமிழ்நாட்டு தலைவர்கிட்டலாம் நான் தமிழ்நாட்டில் வந்து உட்காந்து எப்படியாவது இந்த கூட்டணி என்டிஏவை ஸ்ட்ரெங்தன் பண்ணாமல் நான் போகிறதில்ல, 2ல் 1 பார்த்துருவான்ட்டாராம். இதே தான் சார் இதே தான் ஏப்ரல் மாதம் சொன்னாங்க. ஏப்ரல் மாதத்துக்கு இப்போது நிறைய வித்தியாசம் என்னென்னா, ஏப்ரல் மாதம் பீகார் தேர்தல் நடக்கலை, வெஸ்ட் பெங்கால் தேர்தல் நடக்கலை. அந்த ஃபோக்கஸ் எல்லாம் அப்போ அங்கேயே இருந்தது. ஒரு அரை மனதோடு தான் அமித்ஷா இந்த வேலையை பண்ணார். இப்போ முழு மனதோடு இறங்கிட்டாருன்னா முழு மனதோடு இறங்கிட்டு நம்ம கேள்விப்படுறோம். ஓகே, என்டிஏல யார் யார் இருக்க வாய்ப்பு? என்டிஏல பிஎம்கே, தேமுதிக, ஒன்றுபட்ட பிஎம்கே, தேமுதிக, ஓபிஎஸ், டிடிவி. எப்படி சார் வருவாங்க? என்னன்னா, எடப்பாடியிடம் என்ன சொல்லப்பட்டதா, எங்களுக்கு வருகிற இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் பிரகாரம் இப்போ இருக்கிற அதிமுக பாஜக கூட்டணி திமுகவை ஜெயிப்பது கஷ்டம். சிம்பிள். நீங்கள் ஜெயிக்க முடியாது. ஏதோ ஒரு 70-60-70 சீட்டு வந்தால் ஜாஸ்தி. ஒரு சர்வே கூட இப்போ ஏதோ பார்த்தேன், விஜய்க்கு 70, ஏடிஎம்கே 60 ஏதோ பார்த்தேன். ஸோ அதனால் இவங்க என்ன சொல்கிறாங்களாம், இது வந்து அதிமுக ஜெயிக்கணும், திமுகவை வந்து வீட்டுக்கு அனுப்பணுன்னா உங்கள் ஈகோலாம் விட்டால் தான் முடியும். ஆனால் ஒன்று சொல்லிட்டாராம் எடப்பாடி, ஓபிஎஸ் ஒன்றா நாங்கள் ட்ரை பண்ணுறோம், நீங்கள் டிடிவி தினகரன், சசிகலா, செங்கோட்டையன் நீங்களாம் கொண்டு வாங்கன்னா எங்களால் முடியாது. ஓபிஎஸ்ட்டு கூட ஒரு அரேஞ்ச்மெண்ட் போட போகிறாங்களாம். முதல்ல மன்னிப்பு கேட்கணும், நடந்த தப்புக்கெல்லாம் மன்னிப்பு கேட்கணும். ரெண்டாவது எந்த பதவியும் எதிர்பார்க்கக்கூடாது. சரி. மூணாவது நீங்கள் வந்து கட்சியில் ஒரு தொண்டராக இருக்கணும். இந்த மாதிரி ஒரு கண்டிஷன்லாம் போட்டு வாங்கிட்டு உங்கள் ஆளுகளுக்குன்னா ஒரு 5 பேருக்கு 10 பேருக்கு சீட் கொடுக்குறோம். ஓகே, நீங்கள் போட்டி போடக்கூடாது, நீங்கள் முதலமைச்சர் கேண்டிடேட் கிட்டே வரக்கூடாது. இப்படி ஒரு எழுத்துப்பூர்வமாக வாங்கிட்டு இதுக்கு ஓபிஎஸ் தயாராக இருக்கான்னு கேட்டிங்கன்னா தயாராக இருக்கார். என்னை கட்சியில் சேர்த்துக்கோங்கன்னு தான் கேட்குறாரு. கட்சியில் சேர்த்துக்கோன்னு தான் சொல்கிறார். அவர் வந்து எந்த கண்டிஷனும் போடல. ஓகே, அவர் என்ன சொல்கிறார், என்னை வந்து நிபந்தனையற்ற முறையில் ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லிட்டார். ஓகே, கம்ப்ளீட் சரண்டர். அது எடுத்துக்கிறதுக்கு ஒன்றும் எடப்பாடிக்கு, அதாவது எடப்பாடியிடம் சரண்டராக ஓபிஎஸ் தயார். அமித்ஷா என்ன கேட்டாராம், நிராயுதபாணியாக வர ஓபிஎஸ் எடுக்கிறதுக்கு எடப்பாடி பயப்படுறாரான், நாளைக்கு சரித்திரம் இடம் கொடுக்கும். ஓபிஎஸ் ஓகே சார். டிடிவி கட்சி இருக்குல்ல, தனி கட்சி. டிடிவிலாம் வரதா இல்லை, டிடிவிலாம் என்டிஏல இருப்பாங்க. ஓகே, ஓபிஎஸ் தான் திருப்பி ஏடிஎம்கேல ரீஜாயின் பண்ணுறார். ஓகே, ஏன்னா அது அமித்ஷா முதல்ல கேட்டாராம் ஓபிஎஸ்டி நான் கேள்விப்படுற விஷயம்லாம் உண்மையாக நீங்கள் டிஎம்கே பக்கம் போகிறதா இருக்கீங்களாமே, திமுகவில் ஜாயின் பண்ணி துணை பொதுச் செயலாளராகவும் அமைச்சராகவும் ஆக போகிறீங்களாமே கேட்டது. என் அரசியல் வாழ்க்கையே கட்டு போச்சு, என்ன பண்ண சொல்கிறீங்கன்னு கேட்டாராம். ஓகே, இந்த வாட்டி கொஞ்சம் ஓபிஎஸ் தைரியமாக பேசிட்டார். என் லைஃபே போச்சுங்க, உங்களை நம்பி என் லைஃபே போச்சு. ஓகே, நீங்கள் தான் சொன்னீங்க, இது நடுவில் வந்து என்னை நீங்கள் இங்கேயும் இல்லாமல் அங்கேயெல்லாம் பொங்கலில் விட்டீங்க. இப்போ என் கட்சி கரைஞ்சி போச்சு, எல்லாம் போய்ட்டு மனோஜ் பாண்டியன் போயிட்டாரு, மருது அழகராஜ் போயாச்சு, மைத்ரேயன் எல்லாம் போயாச்சு, ஒத்துமே கிடையாது, எல்லாம் டிஎம்கே போயிட்டுருக்காங்க. நானும் டிஎம்கே பக்கம் போகிறது வழி கிடையாது. அதுக்கு ஓபிஎஸ் அதுக்கு அமித்ஷா சொன்னாலாம், இத்தனை நாளாக ஜெயலலிதாவோட ஃபோட்டோ பாக்கெட்டில் வச்சுட்டு நீங்கள் எப்படி ஸ்டாலின் ஃபோட்டோ வச்சுப்பீங்கன்னு கேட்டாராம். அந்த கேள்விக்கு வந்து ஓபிஎஸ்ஸால் பதில் சொல்ல முடியல. ஓகே, அதனால் திருப்பி இன்டென்ஸ் பேச்சுவார்த்தை. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அரசியல் சாராத சில பிரமுகர்கள் டெல்லிக்கும் ஓபிஎஸ்க்கும் நடையில் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. ஓகே, அரசியல் சாராத பிரமுகர்கள். என்ன சொல்லப்பட்டதா, நீங்கள் எப்படியாவது நீங்கள் போய் ஏடிஎம்களை ஜாயின் பண்ணுங்கள், அப்புறம் பார்த்துக்கலாம், அது மீறி என்ன ரிசல்ட்டுங்கிறது அப்புறம் பார்ப்போம். எடப்பாடி கூப்பிட்டு சொன்னாங்களாம், தயவுசெய்து அவரை சேர்த்துக்கங்க, நாங்கள் இருக்கோம் உங்களுக்கு, அவர் உங்களுக்கு போட்டியாக வராமல் பார்த்துக்கிறது தான் எங்கள் வேலை, நாங்கள் இருக்கோம், நீங்கள் தைரியமாக எடுத்துக்கோங்க. அவர் பாட்டுக்கு உள்ள கட்சியில் வந்து மெம்பராக இருக்கட்டும், அவர் ஏடிஎம்கேன்னு பண்ணிக்கிட்டோம், அவர் தேர்தலில் போட்டி போட போகிறது இல்லை, அவர் ஆளுங்களுக்கு ஒரு 5-6 பேர் சீட்டு கொடுத்துருங்க, மீறி பார்த்துக்கலாம். நமக்கு என்ன வேணும்னா ஜெயிக்கிறதுக்கு வழி பண்ணணும். ஏன்னா இவருக்கு ஒரு 30, அவருக்கு ஒரு 30, கிட்டத்தட்ட 60 சீட்டு அடி வாங்கும். ஓபிஎஸும் டிடியும் வெளியில் இருந்தாங்கன்னா 60 அதிமுக சீட் அடி வாங்கும். அது தேவையா? போன வாட்டி பாராளுமன்றத்தில் நடந்த மாதிரி இந்த வாட்டி நீங்களே கையை பிடிச்சி ஸ்டாலினை சீட்டில் முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார வைக்க போகிறீங்களா என்னங்க? இந்த எடப்பாடிஜி நீங்களே முடிவு பண்ணீங்கன்னு சொல்லிட்டாராம். அண்ணாமலை அவர்கள் டெல்லி போனார். டெல்லி போயிட்டு வந்த பிறகு என்டிஏ அதிருப்தி புள்ளிகள், அதாவது ஓபிஎஸ் டிடிவி அண்ணாமலை சந்திச்சாருங்கிற ஒரு டாக் போய்கிட்டு இருக்கு. அது உண்மையா சார்? அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கும் அண்ணாமலை மற்றும் தமிழக பாஜகவுடைய சில முக்கிய தலைகள் எல்லாருமே வந்து டெல்லிக்கு போயிருக்காங்க. ஒரே வாரத்தில் 2 முறை டெல்லி. என்ன நடந்துக்கிட்டு இருக்கு? தர்மபுரியில் ஒரு போராட்டத்துக்கு கிளம்பியிருந்தார் அண்ணாமலை. அமித்ஷா கூப்பிட்டு உடனே வாங்க, டெல்லிக்கு வாங்கினார். என்ன இல்லை, நீங்கள் வாங்க, உடனே வாங்க அப்படின்னாங்களாம். அமித்ஷா வீட்டில் வந்து அமித்ஷா, நட்டா, பிஎல் சந்தோஷ், அண்ணாமலை
4 பேர் சந்தித்து ஒரு 2 மணி நேரம் பேசினாங்க தமிழ்நாடு அரசியலை பற்றி. அப்போ வந்து அமித்ஷா ஒரு தரவை எடுத்து போட்டாராம். இன்னைக்கு தேதியில் தமிழ்நாடு பாஜக 3% தான் இருக்குது. என்ன சார் சொல்கிறீங்க? 3%. பாராளுமன்ற 67 கட்சி டிஸ்ட்ரிக்ஸில் கட்சி மாவட்டங்களில் 7 மாவட்டங்கள் தவிர 60 மாவட்டங்களில் பூத் கமிட்டியே போடல. எந்த விதமான வேலையும் இல்லை. 3%க்கு வந்துடுது. இது உண்மையான்னு கேட்டாராம். அண்ணாமலை பதிலே சொல்லியாம். சொல்லுங்கள் அண்ணாமலை, என்ன நடக்குது, ஏன் கட்சி இந்த மாதிரி ஆகிப்போச்சு? சொன்னாரா, எனக்கு தெரியாதுங்க, நான் இருந்த வரைக்கும் 18% வரைக்கும் என்டிஏ கொண்டு போனேன். நான் வந்து உருப்படியாக எல்லாம் பண்ணேன், எல்லாரையும் ஒன்று சேர்த்து கொண்டு போனேன். அப்புறம் அடுத்த கேள்வி கேட்டேன், நீ ஏன் கும்பகோணம் போகலன்னு சொன்னால் என்னை மதிக்கலை. மதியாத வாசல் எப்படி மிதிக்க முடியும்? அந்த கும்பகோணம் மாநாட்டுக்கு முந்தின நாள் கூட என்னோட ஆதரவாளர்கள்லாம் கட்சி விட்டு எடுத்துட்டாங்க. நீங்கள் வந்து உங்கள் ஆதரவாளர்கள் வந்து அதுவும் இல்லை, நயினாரை திட்டுறாங்களாமேன்னு கேட்டாராம். அதுவும் இல்லாமல் சில பாஜக முக்கிய புள்ளிகள் அண்ணாமலை வீட்டுக்கு போயிட்டு அந்த மாநாடுக்கு வாங்கன்னு சொன்னாங்க, கூப்பிட்டுருக்காங்க. அண்ணாமலை சொன்னாலும் நயினாரை திட்டுறது என்னோட ஆட்கள் கிடையாது. உங்ககிட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்குது, இன்டெலிஜென்ஸ் விங் இருக்குது, ஐடி டிபார்ட்மெண்ட் உங்கள் கையில் இருக்குது. ஃபேஸ்புக் ட்விட்டரில் போய் நீங்கள் யாருன்னு எடுத்து பார்க்க முடியும். திமுக ஐடி விங் தான் பாஜகன்ற போர்வையில் வந்து நயினாரை திட்டுறது எனக்கு கெட்ட பேர் உண்டாக்கி தரணுங்கிறது. ஆனால் அதே நேரத்தில் முகம் அறிந்த பாஜக தலைவர்கள், முகம் அறிந்தவர்கள் என்னை தாக்குன்னு தாக்குறாங்க. அது என்ன நயினார் ஸ்டாப் பண்ணுறது நடவடிக்கை எடுத்தாருன்னு கேட்டார். அண்ணாமலை யாரை சார் தாக்குறாங்க? அண்ணாமலை தாக்கிட்டு தான் வராங்க. யாருன்னு பேர் சொல்ல வேண்டாம், பாஜகவில் தாக்கிட்டு வராங்க. ஓகே, அந்த தாக்குதல் வந்து ஒரு ரொம்ப பர்சனலைஸ்ட் அட்டாக் போயிடுத்தோ, கொள்கையை தாக்கம், ஆனால் தனி மனித தாக்குதல் நடத்துகிறாங்கிறது எடுத்து சொன்னாராம். அமித்ஷா சொன்னாலும் நான் 14th வரும்போது எல்லாத்தையும் நான் ஸ்டார்ட் பண்ணி தரேன் அப்படின்னாராம். டிடிவி ஏன் பார்த்தாருன்னா, டிடிவி விஜயோட போய் சேரக்கூடாது. டிடிவி டிஎம்கே பக்கம் போக மாட்டார்னு டிஎம்கே பக்கம் போக மாட்டார். ப்ரோ விஜய் மைண்ட் செட்டில் இருக்கார். ப்ரோ விஜய் மைண்ட் செட்டில் இருக்கார். டிடிவி வந்து டிஎம்கே பக்கம் போவாரான்னு யாராவது கேட்டாங்கன்னா கண்டிப்பாக அது வாய்ப்பே கிடையாது. அந்த ஓபிஎஸ் சொன்னால் டிஎம்கே பக்கம் போகலாமே தவிர டிடிவி டிஎம்கே பக்கம் போகிறது போக மாட்டார். அது அவர் பிளட்டில் இல்லை. ஆனால் விஜய் மேலே ஒரு கண்ணு வச்சுருக்கார். ஆமாம், அதை இப்போ அமித்ஷாக்கு என்ன பெரிய வேலைன்னா, அணை கட்டி திமுக பக்கம் போகிறதையும் தடுக்கணும், விஜய் பக்கம் போகிறதையும் தடுக்கணும், எல்லாரும் நம்ம பக்கம் கொண்டு வரணும், கட்சியை ஒன்றாக்கணும், என்டிஏ பலமாக்கணும் அப்படின்ற திட்டங்களினால இந்த பக்கம் போகக்கூடாமல் அந்த பக்கம் போகக்கூடாமல் பிளாக் பண்ணி. ஆனால் இது அமித்ஷாவுக்கு வந்து இது தலைவலியாக போச்சு. தமிழ்நாடு அமித்ஷாவுக்கு தலைவலி மாநிலமாக தான் ஆகிட்டு வருது. ஏன்னா நீங்கள் கேட்ட மாதிரி இப்போ கூப்பிட்டு இப்போ அடுத்தது கேட்டாங்களாம், கிருஷ்ணகுமார்னு ஒருத்தரை போட்டாங்க, அடுத்த அமைப்பு செயலாளராக போட்டாங்க. கேசவ விநாயகத்துக்கு ஆல்டர்னேட் கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, கிருஷ்ணகுமார் ஆர்எஸ்எஸ் ஒர்க்கர், கன்னியாகுமரியை சேர்ந்தவர், அப்பழுக்கற்றவர். ஓகே, இது வரைக்கும் அந்த போஸ்ட்டுக்கு 10 பேரை ரெக்கம் பண்ணி 10 பேரையும் பாஜக ரெக்கம் பண்ணி கூட ஆர்எஸ்எஸ் ஒத்துக்கலை. ஆர்எஸ்எஸ் ஒத்துக்கொண்ட, அகில இந்திய ஆர்எஸ்எஸ் ஒத்துக்கொண்ட ஒரே அமைப்பு செயலாளர் கிருஷ்ணகுமார், கன்னியாகுமரியை சேர்ந்தவர். நெருப்பு மாதிரி அவரோட உடைமையே 4 வேஷ்டி 4 ஜிப்பா ஒரு துணி பை. இதே தான் சார் கேசவ விநாயகத்துக்கும் சொன்னாங்க. கேசவ விநாயகம் சொன்னார், இப்போ 1000 கோடி 2000 கோடி 10,000 கோடின்றாங்க, அது வேறு விஷயம். ஆனால் கிருஷ்ணகுமார் வந்து பெண்களிடம் பேசுகிறதுக்கே வெக்கப்படுவாராம். அந்த மாதிரி ஒரு கூச்ச சபாவம் உள்ளவர். கரெக்டாக ஆள் எடுத்து போட்டாங்க. எஸ்ஐஆர்லேருந்து எல்லா விவகாரத்தையும் கமலாலயத்தில் உட்காந்துன்னு இப்போ கவனிக்கிறதே கிருஷ்ணகுமார் தான் பண்ணுறாரு. கிருஷ்ணகுமாரை கண்டு எல்லா தலைவர்களும் மரியாதை கொடுக்க ஆரம்பிச்சாங்க. கமலாலயத்தில் ஆர்எஸ்எஸ் தலைவர்கள் வர்றது அதிசயம் இல்லை, ஆமாம், ரெகுலராக வருவாங்க. ஆனால் ஒரு பதவியில் அமர்ந்து ஒரு காரியங்களை செய்யக்கூடிய அளவுக்கு நோட்டபிள் பர்சனாக கவனிக்கும்படியான ஒரு தலைவராக உருவெடுத்திருக்கிறார். ஆனால் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரல. ஓகே, இப்போது மோகன்ராஜ் தலைவராக இருந்தார், மோகன்ராஜில் அமைப்பு செயலாளர் இருந்தார். மோகன்ராஜோட கடைசி ஒரு வருஷம் கேசவ விநாயகம் உள்ளே புகுத்தப்பட்டார். புகுத்தப்பட்டு அண்டர் ஸ்டடி மாதிரி மோகன்ராஜில் என்னென்ன பண்ணாரோ அதெல்லாம் பார்த்து கற்றுக்கிட்டார். அப்புறம் மோகன்ராஜில் வரணுன்னே கேசவ விநாயகம் எடுத்துட்டார். இப்போ கேசவ விநாயகம் இருக்கும்போது கிருஷ்ணகுமார் உள்ளே வந்ததுனால கேசவ விநாயகத்தோட என்ன ஒர்க் எப்படி என்ன பண்ணுறாரு என்னென்னு கற்றுட்டு அடுத்து கேசவ விநாயகங்கிட்ட 2026 தேர்தலுக்கு முன்பு கிருஷ்ணகுமார் பதவி எடுத்துக்கொள்வார் அப்படின்னு பாஜக தலைவர்லாம் கூறுறாங்க. ஓகே சார், இன்றைக்கி ஏன் சார் முக்கிய தலைகள் அண்ணாமலை, நயினார் எல்லாரும் ஏன் வந்து டெல்லிக்கு போயிருக்காங்க? சென்னைக்கு வரப்போகிறார்ல,
அமித்ஷா அது பேசுறதுக்கு மெட்டீரியல் ஒன்றும் இல்லை, எல்லாருக்கும் டோஸ்ன்னு கேள்விப்பட்டேன். ஓகே. தமிழ்நாடு பாஜக அழிவு பாதையில் போகிறதான்னு கேட்டானோ. பாஜக நிர்வாகிகளை விலாசி அமித்ஷா பாஜக நிர்வாகிகளை விளாசின்னு சொன்னாதான். இது தமிழ்நாடு வந்து நான் பாஜக நிறைய ஹோப் இருந்தது, மோடிக்கும் ஹோப் இருந்து, எனக்கும் ஹோப் இருந்தது. இப்போ அந்த ஹோப்பெல்லாம் கரைஞ்சிட்டே வருது. கூட்டணியும் ஒன்றும் சரியாக அமையல, பர்சன்டேஜ் பிரச்சனை இருக்குது, கூட்டணியும் பிரச்சனை இருக்குது, கட்சியிலையும் பிரச்சனை இருக்குது, ஆளுக்கு ஆளு அவங்க ஈகோ, உங்கள் ஈகோ, அந்த ஈகோ, அந்த ஈகோ எல்லாம் போயிட்டுருக்கு. ஓகே. அப்போ நயினார் கைதானார் திருப்பரங்குன்ற மேட்டரில், அதை எதிர்த்து போராட்டம் நடத்தணும்னு சொன்னாங்களாம். பாலவாக்கத்தில் 50 பேர் வந்திருக்காங்க. இந்த நியூஸ் அடுத்த நிமிஷமே அமித்ஷாவுக்கு ஐபி சொல்லிட்டாங்க, ஐபி போயிட்டான். இப்போ பாஜக எங்கெங்கே போராட்டம் பண்ணுறாங்களோ ஸ்டேட் போலீஸுக்கு முன்னாடி ஐபி அங்கே போயிடுறான், போயிட்டு ரிப்போர்ட் எடுத்து டெல்லிக்கு விட்டானே இமெயில் அனுப்பிச்சிடுறான். கேட்டானா 50 பேர் தான் வருவீங்களா? ஒரு ஸ்டேட் பிரசிடெண்ட் கைதாராரு, அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நடந்த போராட்டத்துக்கு 50 பேர் தான் வருவீங்களா, வேறு ஆளே இல்லையா, என்ன ஆச்சு கட்சின்னு கேட்டான். அது சொன்னால் கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி வேணும் எனக்கு. எனக்கு தெரியாது, உனக்கு தெரியும், உனக்கு தெரியும், எனக்கு தெரியுங்கிறது வேணாம். எல்லாருமே முன்னாள் தலைவர்கள், இந்நாள் தலைவர், முன்னாள் தலைவர்கள் அத்தனை பேரும் பாரதிய ஜனதா கட்சி முழு கம்ப்ளீட் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்காத வரைக்கும் இது நடக்காது. பாஜக நிர்வாகிகளுக்கு டெல்லியில் கச்சேரி நடந்திருக்கு. 50 பேர் எப்படி வந்தாங்க? ஒரு மாநில தலைவர் கைதுக்கு 50 பேர் வந்தாங்கன்னா இது கேவலமா இல்லையா? கட்சி நடத்துகிற விதமா அப்படின்னு போட்டு வாங்கன்னு வாங்கிட்டாங்க. சார் 7ஆம் தேதி அமித்ஷா வருவார்னு சொன்னாங்க, அந்த நியூஸ் பொய்யாயிடுச்சு. 14வது அமித்ஷா சென்னை வர்றது உறுதியா? இஃப் அதர் திங்ஸ் ஆர் ஈக்குவல் வில் பி த சேம்னு ஒரு பழமொழி உண்டு. அந்த மாதிரி மற்ற நிலைமைகள்லாம் சரியாக இருந்ததுன்னா 14th வரதுக்கு வாய்ப்பு உண்டு. ஈசிஆரில் தான் தங்குறாருன்னு கேள்விப்பட்டோம். ஆமாம், ஈசிஆரில் தங்குறார். அவருக்கு நெருக்கமான ஒரு ஜுடிஷியல் கிருஷ்ணமூர்த்தின்னு அவருடைய நெருங்கிய நண்பர். ஓகே. அவர் தான் எல்லாம் ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு வர்றாரு. அமித்ஷா தமிழ்நாட்டு மேலே ஒரு கண்ணு வச்சுருக்காரு. ஆனால் அவருடைய அலுவல்கள் வந்து அவர் மீறி போச்சு, அவரால் ஹேண்டில் பண்ண முடியல. ஓகே. தமிழ்நாட்டு மேலே அக்கறை இல்லை அமித்ஷான்னு சொல்ல மாட்டேன். அமித்ஷாவுடைய கைமீறி போயிடுச்சா தமிழ்நாடு தேர்தல்? அமித்ஷாவுடைய கைமீறி போயிடுத்து, அவரால் ஹேண்டில் பண்ண முடியல. ஓகே. அது வந்து அந்த இன்டர்னல் பாலிடிக்ஸ் வந்து டீப் ரூட்டடாக போனதுனால அது எக்ஸ்ட்ரிகேட் பண்ணி எடுக்க முடியல. ஓகே. அந்த முடிச்சு வந்து சிக்கலாயிடுச்சு. ஓகே. ஈகோ பிரச்சனை, சண்டை, ஒருத்தர் கண்டா ஒருத்தர் ஆகிறதில்ல, ஒருத்தர் திட்டுறது, இது வேறு கூட்டணியை பற்றி கமெண்ட் அடிக்கிறது, இதெல்லாம் என்ன ஆகிடுத்து. இதெல்லாம் வந்து ஸ்டாலின் கையை வலுப்படுத்துமோ. இது இடையில வேறு பேச ஆரம்பிச்சிட்டாங்களாம். பாஜகவுக்கும் திமுக கள்ள கூட்டணி இருக்குது, கள்ள உறவு இருக்குது, நடவடிக்கை எடுக்கலை, அது எடுக்கலை, இது எடுக்கலைன்னு. எடப்பாடி சொல்லிட்டாராம், நீங்கள் அது கூட்டணியை மட்டும் நம்பி முடியாதுன்னு இல்லைங்க, நீங்கள் டெல்லியில் பண்ண மாதிரி தமிழ்நாட்டில் வந்து ஒரு ஆக்ஷன் எடுத்தால் தான் முடியும். அது நீங்கள் ஆக்ஷன் எடுக்காத வரைக்கும் ஏன் ஆக்ஷன் எடுக்கலன்னு தெரியல. அதான் இடி லெட்டர் எழுதியிருக்காங்களோ, லெட்டர் வாங்கி வச்சு ஸ்டாலின் இந்த அரசியலையும் பார்த்தவர், இதுக்கு மேலே அரசியலையும் பார்ப்பார். அவர் அரசியல் கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. எல்லாம் லெட்டரை வாங்கி வேறு ரிசீவ்ட் அப்படின்னு போட்டு சீல் போட்டு ஸ்டாம்ப் பண்ணி வச்சுட்டாரா என்ன பண்ணுவீங்க? எஃப்ஐஆர் போடணும், போடலன்னா அதுக்கு நீங்கள் திருப்பி ஆக்ஷன் எடுப்பீங்களா? அந்த மாதிரி ஒரு மாநில முதலமைச்சரை மிரட்டி பண்ண வைக்க முடியும். நான் கூட முக்கியமான அதிகாரிகிட்ட பேசியிருந்தேன். எஃப்ஐஆர் போடலான்னு அட்வைஸ் பண்ணியிருக்கே தவிர போட்டாகணும்னு சொல்கிற இடத்துல என்ஃபோர்ஸ்மெண்ட் கிடையாது. போட்டாகணும்னு போட்டு இன்னைக்கு நாளைக்காத்தால போடுவியா அப்படின்னு சொல்கிற இடத்துல கிடையாது. நீங்கள் கொடுக்குற லெட்டரை வாங்கி வச்சுருவார் அவர் பாட்டுக்கு, அவர் வேலையை நேரம் நீங்கள் உங்கள் வேலையை பண்ணுங்கள், லெட்டரை வாங்கி வச்சாச்சும்பார். இதெல்லாம் கரை கண்டவர் ஸ்டாலின். அதனால் அந்த தைரியத்தை பார்த்து எதிர்கட்சிகள்லாம் உருக்குலைஞ்சி போச்சு. ஓகே. அதை ஸ்ட்ரெங்தன் பண்ணும் அப்படிங்கிற அமித்ஷாவோட அடுத்த நோக்கம். இப்போது எதிர்கட்சிகள் பயப்படுது ஸ்டாலினை கண்டு. அந்த பயத்தை போக்குறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டதுக்கு அப்போ தான் எடப்பாடி சொன்னாலும், நீங்கள் நடவடிக்கை எடுத்தால் தான் உண்டு. கைமீறி போட்டு ரெய்டு மட்டும் பண்ணி பிரயோஜனம் இல்லை. ரெய்டு பண்ணுறீங்க போகிறீங்க, ரெக்கார்டு எடுத்து போகிறீங்க, கவர்மெண்ட்டை கொண்டு போய் போட்டியாக மூட்டையாக கொடுக்குறோம். அண்ணாமலை கொடுத்தாரு, நான் கொடுத்தேன், எல்லோரும் கொடுத்தோம், நீங்களும் உங்கள் இந்தியில் கனெக்ட் பண்ணிங்க, ஒரு நடவடிக்கை எடுக்கல. 2 மாதம் தேர்தல் வரப்போகுது. நீங்கள் தேர்தல் நேரத்தில் நடவடிக்கை எடுத்தீங்கன்னா அது அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கையாக பார்க்கப்படும். உங்களுக்கு ரிவர்ஸ் ஆகும். அது இப்போ எடுத்தாலாவது பரவாயில்ல, இன்னும் டிலே பண்ணிங்கன்னா தேர்தல் நேரத்தில் எடுத்த நடவடிக்கைப்பா அப்படின்னு எம்ஜிஆர் எப்படி போய் சொன்னார், நான் என்ன தப்பு பண்ணேன்,
என் ஆட்சியை கலைச்சிங்களே எம்ஜிஆர் கேட்டார் 1980 அந்த மாதிரி ஸ்டாலின் நான் என்ன தப்பு பண்ணேன், என் மேலே இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு கேட்டால் ரிவர்ஸ் ஆகும், ஜாகிரதை அப்படின்னு எடப்பாடி சொல்லிட்டார். இல்லையா, கடைசி கேள்வி சார். அமித்ஷா வந்து ஈசிஆரில் தங்க போகிறாரு, ஈசிஆரில் தான் விஜய் இருக்காரு. விஜய் அமித்ஷா சந்திப்பு நடக்க வாய்ப்பு இருக்குமா? விஜய் வரணும்னு அமித்ஷா ஆசைப்படுறாரான்னு கேட்டிங்கன்னா ஆசைப்படுறார். கூட்டணிக்குள்ளே வரணும்னு ஆசைப்படுறார். அதற்கு உண்டான வேலையே சில முக்கியமான பாஜகவில் இல்லாத சில பிரமுகர்களிடம் அந்த பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டிருக்கு. அவங்க போய் பேசிட்டு வராங்க, ஃபீல் பண்ணுறாங்க. பட் விஜய் என்ன மனநிலையில் இருக்காருன்னு ஒன்றும் புரிஞ்சிக்க முடியல அமித்ஷாவால். விஜய் சொல்கிறாங்கன்னா வெயிட் பண்ணி பார்க்கலாம், ஜனவரி வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அமித்ஷா வந்து வெயிட் பண்ணுறதுக்கான டைம் கொடுக்கல. அவர் இப்போ எல்லாத்தையும் முடிக்கணும்னு பார்க்குறாரு. இந்த தடவை அமித்ஷா வரும்போது 14ஆம் தேதி ஷீட் ஷேரிங்கே பேசப்படும்னு எதிர்பார்க்குறேன். இதே தான் சார் 7ஆம் தேதியும் சொன்னீங்க. 7ஆம் தேதி சொன்னோம். அப்போ பண்ண முடியல அவரால். என்ன நிர்பந்தம், என்ன காரணம்னு தெரியல. அதிமுக எவ்வளோ சீட்டு, பாமக எவ்வளோ சீட்டு, பாஜக எவ்வளோ சீட்டு, அந்த லிஸ்ட்டை வந்து டெல்லிக்கு போயாச்சு. 2 தடவை ரிவைஸ் பண்ணியாச்சு. 60 பேர் கொண்ட பட்டியல் தமிழ்நாடு பாஜக தயாரிச்சிருக்கு. அந்த 60 பேர் கிடைக்குமானா தெரியாது. அந்த 60ல் 30 கிடைக்கும்னு பார்க்குறாங்க. ஆனால் 60 ஃபேவரபிள் தொகுதிகள் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க அமித்ஷாட்ட. எல்லா முடிவும் டெல்லி தான் எடுக்க முடியும். இங்கே நயினாருக்கும் அண்ணாமலைக்கும் எந்த முடிவும் கிடையாது எடுக்கிறதுக்கு. ரெக்கமெண்ட்லாம் ஒரு தொகுதிக்கு 2-3 பேரை ரெக்கமெண்ட் பண்ணி அமைச்சிருக்காங்க. அதில் எந்த செலக்ட் பண்ணி எது எடப்பாடி காமன் பண்ணி, அதில் என்ன ஒரு பிரச்சனைனா பல தொகுதிகள் கிளாஷ் ஆகுது. ஏடிஎம்கேயோட கொங்கு பெல்ட்டில் தான் அதிகமாக ஏடிஎம்கே கேட்குது, அதிகமாக பாஜகவும் கேட்குது. தென் மாவட்டங்கள் இல்லை, கொங்கு ரீஜியன் அதிகமாக கேட்குது. அது உட்காந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுவார், எப்படி அண்டர்ஸ்டாண்டிங் வருங்கிறது போக தான் பார்க்கலாம். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். குறிப்பாக தமிழ்நாடு அரசியல் தொடர்பான பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப அறிவாக பதில் சொல்லியிருக்கீங்க. பாஜக நிர்வாகிகளை டெல்லியில் கூப்பிட்டு வச்சு அமித்ஷா விளாசியிருக்காரு. குறிப்பாக அமித்ஷா கையை விட்டே வந்து தமிழ்நாடு எலெக்ஷன்ஸ் போயிருமோ அப்படிங்கிற கவலை வந்து பாஜக தலைமைக்கே வந்திருக்கு. பல்வேறு இன்சைட் இன்ஃபர்மேஷன்ஸ் ரொம்ப வெளிப்படையாக பேசியிருக்கீங்க. நேரில் இருந்து நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி சுவாமி சார். நன்றி.